வானத்தை பூமி படைத்து மனிதனோடு ஏங்கி மனிதனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து மனிதனுடைய விடுதலைக்காக என்னாலும் பிதாவோடு பரிந்து பேசும் ஒரு தகப்பன் இங்கு அசைவாடி கொண்டிருக்கிற உண்மையாக வந்த தகப்பனை மூலம் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டுமா அன்பு பாஸ்டர் மற்றும் என்னோடு இருக்கிற அன்பு ஐயா பிஷப் தாமஸ் ஐயா, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப ஒரு பிடித்த பாட்டு. இந்த பாட்டை பாஸ்டர் ஏசனா அவர்கள் பெடில்ஸில் பாடினாங்களாம். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் 90 நிமிடங்களும் 100 நிமிடங்களும் மேடையில் பாடினாங்களாம். இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தாராம். பாட அந்த இருக்கிற அசுத்தாவியோட தொல்லை போய்கிட்டே இருந்தான். எத்தனை பிசாசு போச்சுன்னே தெரியாது. இந்த அளவுக்கு அந்த பவர்ஃபுல் வேர்ட்ஸ், அந்த வார்த்தை. நான் பாஸ்டர் ஏசனா என்பது ஒரு சாதாரண மனிதன் அல்ல. ஒரு அவருடைய சரித்திரத்தை நீங்கள் பார்க்கணுன்னா, இயேசு விடுவிக்கிறார் ஊழியத்தில் கர்மம்ங்கிற ஒரு கேசட் போட்டிருக்காங்க. ஒருவேளை இயேசு விடுவிக்கிறார் 4 அப்படின்னு போட்டிங்கன்னா கர்மம் போட்ட அந்த கேசட் வந்தால் வரும். முன்னால் சிடி இருக்கிறப்போ அவங்க அனுப்பப்போ சிடிலாம் இல்லை, பென்ட்ரைவரையும் போய் இப்போ எல்லாமே யூடியூப் ஆகிடுச்சு. யூடியூப்பில் அந்த கர்மம் போட்டிருப்பாங்க. அவருடைய மொத்த செலவில் மோனுடைய மொத்த செலவுடைய இவருடைய பயோஹிஸ்ட்ரி, பாஸ்டர் ஏசனா இருக்கிறப்ப அவருடைய பயோஹிஸ்ட்ரி செஞ்சாங்க. அவர் அவங்க அம்மா அப்பாவோடு இருந்தார். அவங்க அம்மா அப்பாவோடு இருக்கிறப்போ அவருக்கு ஒரு பிளட் வாமிட், ரத்த வாந்தி. அவர் சின்ன வயதிலே சிகரெட், கஞ்சா, உலக பிரகம்னு அனைத்து பழக்கங்களும் அவருக்குள்ள வந்துருச்சு. இந்த பிளட் வாமிட்டிங், அவர் எதுக்கு அந்த பிளட் வாமிட்டிங்னா, அவருடைய முன்னோர்கள் தங்களுடைய கடவுளுக்காக தங்களுடைய தெய்வங்களுக்காக ஆடு மாடுகளை பலியிட்டு அந்த ரத்தத்தை குடிப்பாங்க. மனிதனுடைய உயிர் ரத்தத்தில் இருக்குது. ரத்தத்தை பற்றி ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, ரத்தம் எங்கேயுமே தயார் பண்ண முடியாது. அதுக்கு ஃபேக்ட்ரியோ லேபோ கிடையாது. ரத்தம் ஒரு மனிதனுக்கு லாஸ் ஆகிட்டா செத்து போவான், குறைஞ்சிட்டா செத்து போவான். ரத்தத்தை ஏற்றணும்னா 100 மனிதன்ட்டு தான் ரத்தம் எடுத்து கொடுக்கணும். அதுதான் பிளட் பேங்க் நிறைய செய்யப்படுது. பிளட் பேங்க், ரத்த தானம். ரத்தம் புதுசாக நம்ம செய்ய முடியாது. அது செய்யக்கூடிய தன்மை அதில் இத்தனை ஃப்ளைட்டு, சோப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் இத்தனை இருக்குன்னு டாக்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளோ பிளட் இருந்தால் இவ்வளோ வெள்ளை அணுக்கள், இவ்வளோ சோப்பு அணுக்கள். டெங்குன்னு வந்தால் அந்த வெள்ளை அணுக்கள் 1,60,000 இருக்கணும். அந்த டெங்கு 40,000க்குள்ளே வந்தால் மனுஷன் செத்து போவான். இந்த கவுண்டிங் 40 லட்சம், 1,60,000 இருக்கணும். குறைஞ்சது 25,000 கிலோ வந்தால் மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது. அதுக்காக வெள்ளை அணுக்களை தனியாக ஏற்ற முடியாது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பிளட்டு ரொம்ப முக்கியமான உடம்புல. அவர் அந்த பிளட் வாமிட்டிங் ஒரே ஸ்மெல், நாத்தம். அதனால் பேரண்ட்ஸ்லாம் வீட்டை விட்டு அனுப்பிடுறாங்க. வீட்டை விட்டு வெளியே போகிறவர் மரணத்தை நோக்கி போகிறார். இவன் எல்லாருமே யாருமே ஏற்றுக்கொள்ளலை. ஏற்றுக்கொள்ளாத நேரத்தில் இதே மாதிரி ஒரு கிராமத்து வழியாக நடந்து போகிறப்போம் இதே மாதிரி ஒரு சர்ச், இந்த கண்மலை கிறிஸ்டின் சபை மாதிரி ஒரு சர்ச், இந்த ராக் ஆஃப் கிரைஸ்ட் சர்ச்சுங்கிற மாதிரி ஒரு சர்ச்சில் முன்னால் போகிறப்போ இதுக்குள்ளே ஒரு லைட்டு அவருக்குள்ளே போகும். ஒரு லைட்டு பொதுவாக அதில் சிலுவை வைக்கணும். அந்த லைட்டு அவங்களுக்குள்ளே போகுது. இந்த லைட்டு அவர் அந்த சர்ச்சுக்குள்ளே அப்படியே உள்ளே போய் உட்கார்றாரு. உள்ளே போய் எப்போ உட்கார்ந்தாரோ அதிலிருந்து அவருக்கு அந்த இரத்த வாந்தியெல்லாம் நின்றுச்சு, பிளட் வாமிட்டிங் நின்றுச்சு. அப்படியே ஆண்டோடைய உன்னத பணியை செய்கிறதுக்கு வர்றாரு. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்தது. எந்த மனுஷரையும் பிரகாசிக்கிற ஒளியே இந்த மெய்யான ஒளி. நான் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறேன், நீங்களும் ஒளியாக இருங்கள். எழுப்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஏசாயா 60:1. இருளில் வாழும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். மத்தேயு 4:15. அப்படி தன்னுடைய ஊழியத்தின் பாதையில் அர்ப்பணிப்போடு ஆண்டுடைய பாதையில் அர்ப்பணிக்கிறாரு. சென்னையில் இன்றைக்கி ஜேம்ஸ் பால்ராஜன் ஒருத்தர் இருக்கார், மாரநாதா திருச்சபையில். இப்போது நல்ல வயது இருக்கும். என்னுடைய வயது 65, அவருக்கு ஒரு 70-72 வயது இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த திருச்சபையில் தான் அவர் பாய் போடுறார். அப்படியே பாஸ்ட் ஆகிறாரு. பாஸ்ட் ஆகி அவர் மரணம் ஒரு 60-62 வயதில் அவர் மரணம் அடைகிறார். குண்டூரில் அவர் மறிக்க முன்னே அவர் 2ஆம் தேதி மறிப்புன்னு சொல்லிடுறாரு. அந்த கிட்டத்தட்ட 900 சர்ச்சஸ் கட்டுறாரு. ஒரு சர்ச்சில் குறைஞ்சது 5000 பேர் இருக்கலாம்.
அவர் சர்ச்சு காலம் போட்டிருக்கோம், இப்படி சுவர்லாம் இருக்காது, சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். ஏன்னா அவ்வளோ திரள் மக்கள் வருவாங்க. ஒசனா மந்திர்ங்கிற ஒரு சர்ச் ஆரம்பிக்கிற அவர் பெரிய இயேசன் தான். அவருக்குள் அவருடைய அந்த சாட்சியை சொல்வதுதான் கர்ணம் கேசட். அவர் எந்த விதத்திலும் தன்னை பெருமையாக எந்த இடத்துலையும் பேச மாட்டார். ரொம்ப சிம்பிள் அண்ட் கம்பிள், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப சிம்பிள். அவருடைய வாழ்க்கையை பற்றி அவர் சொல்கிறப்போ, ஏற்கனவே அவருடைய அவர் மறித்த முதல் நினைவு நாள் மீட்டிங் சிமெண்ட் ரோட்டில் நடந்தது. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு பதில் அந்த மெசேஜுக்கு போயிருந்தேன். அவரோட இந்த பாஸ்ட் சொன்னார். அதே செய்தியை கடந்த நாள் வாட்ஸ்அப்பில் பாஸ்டர் ஈசனாவே யூடியூப்பில் போட்டிருக்காங்க. அவருடைய செய்தியை யூடியூப்பில் எடுத்து போட்டிருக்காங்க. பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி இவ்வளோ பெரிய பாஸ்ட் ஆனீங்க? அவருக்கு சொல்கிறாரு, நான் பாஸ்ட் ஆன பிறகு ஒரு அம்மா என்னை சாப்பாட்டு கூப்பிட்டாங்க. கொஞ்சம் தான் சாப்பாடு இருக்குது, கொஞ்சம் தான் பருப்பு குழம்பு இருக்குது, ஆனால் நீங்கள் சாப்பிட்டா எனக்கு பிளெஸ்ஸிங்னு சொல்கிறாங்க. பிளெஸ்ஸிங் சொல்கிறப்ப நான் போகிறேன். வேண்டாமா சாப்பிட்டேங்கிற அந்த அம்மா ரொம்ப அன்பு தொல்லை கூப்பிடுறாங்க. அன்பினால் வேறு வழி இல்லாமல் அவங்க வீட்டுக்குள்ளே போய் உட்காந்து சாப்பிட உட்காந்துருக்குறேன். அவருடைய ஹஸ்பண்ட் வயதான மனிதர் வர்றாரு, சுருட்டு பிடிச்சிக்கிட்டு வர்றாரு. சுருட்டு பிடிச்சிட்டு இருப்போம், துப்புறாரு, காரி ஒன்று மேலே துப்புற மாதிரி பக்கத்தில் துப்புறாரு. இத்தனை பேர் எப்படா ஓசி சாப்பாட்டு கிளம்பிட்டீங்கன்னு திட்டுறாரு. அந்த அம்மா கையெடுத்து சாப்பிடுங்குது. இவர் திட்டிட்டு திரும்பவும் துப்புறாரு. இது நடந்து கொண்டே இருக்குது, வேறு வழி இல்லை. அந்த அம்மாவுடைய அழுகைக்காக எடுத்து அந்த சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு கிளம்புறப்போ, தோத்துறையா என்னை மன்னிச்சிருங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். சாப்பாடு இல்லாமல் தேவையில் வரலையா? நீங்கள் சொல்கிற மாதிரி வாலிபர்கள் இருக்காங்க, ஆனால் நான் அப்படிப்பட்ட வாலிபன் இல்லை. ஆண்டோடைய பாதத்தில் காத்திருந்து ஜெபிக்கிற ஒரு வாலிபன். அதுக்காக நான் வரல. ஆனால் அம்மாவுடைய அன்புனால வந்தேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி போயிட்டாரா. அந்த மன்னிச்சிருங்கன்னு அவர் சொல்லி போன வார்த்தை அவருக்குள் ஒரு ஈட்டி வச்சு குத்துற மாதிரி ஒரு ஃபயரிங் வந்துச்சு. உடனே அவர் சொன்னாராம், அடுத்த வாரம் நீ சர்ச்சைக்கு போகிறப்ப என்னையும் கூப்பிட்டு போனாராம். கூட்டிகிட்டு போகிறப்ப ஒரு 25 கிலோ அரிசியை கொண்டு போய் கொடுத்தாராம். 25 கிலோ மூட்டையை கொண்டு அந்த பாஸ்டர்கிட்ட கொடுக்குறார். பாஸ்டர் ஏசனாட்ட. பாஸ்டர் ஏசனா அதை வாங்கி அடுத்த வாரம் அதை சபைக்கு சாப்பாடு போடுறார். முதலாவது அவர் சர்ச்சில் அன்றைக்கி தான் சாப்பாடு போடுறார். அதுதான் அவர் அதை என்ன சொல்கிறாருன்னா கூடார பண்டிகை. அது இப்போவும் அவர் இறந்தப்புறம் நடக்குது. அவர் இருக்கிறப்ப 50 லட்சம் பேர் வருவாங்களாம் ஒரு வேலைக்கு. ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பாடு போடுவாங்களாம். 1 கோடி பேரா. ஒரு வாரத்தில், ஒரு வருஷத்தில் பிப்ரவரி மாதம் நடக்கிறது 5 நாட்கள் கொடுப்பாங்களாம் சாப்பாடு. 5 கோடி பேர் சாப்பிடுவாங்களாம். மீதி எவ்வளவோ டன் அரிசி மீதியா. அந்த பெரியவர் சொல்கிறப்ப என்ன சொல்லி கொடுத்தாருன்னா, நான் அவ்வளோ நேரம் துப்பில்ல அவனை திட்டினேன், அதை நீ போனப்போ என்னை மன்னிச்சிருன்னு போனியே, அந்த மன்னிக்கிற தன்மை அவன் எப்பப்பா எங்கப்பா இருந்துச்சுன்னா, அதுதான் இந்த 25 கிலோ அரிசி கொண்டு வந்தேன். நான் ஒருவேளை அவர் பாடின பாட்டு தான் இந்த நசரேயடா. அந்த பாட்டு என்பது அவர் தன் வாழ்வை அர்ப்பணிப்போடு பாடுறப்போ எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்வு. நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி தன்னை தாழ்த்தி பிறரை மன்னிக்கிற மக்களாய் மாறப்போ ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுக்கும் ஆண்டவர், நமக்கு வாழ்வு கொடுக்கும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். எனக்காய் ஜீவன் விட்டவரே, என்னோடு இருக்க எழுந்தவர். அந்த அம்மா இட்லி ஃபவுண்டேஷன் கீழே சுட்டு கொடுத்தாங்க. மீட்டிங் முடிச்சோன்னு ஒரு 50,000 ரூபா பணம் கொடுத்தேன். 50,000 ரூபாய்க்கு செங்கல் வாங்கி கட்டிட்டு முடிச்சுட்டு இருந்தார். அவ்வளோதான், அவருக்கு அதுக்கு மேலே இல்லை. அடுத்த நாள் ஒரு பாஸ்டர் பெஞ்சமின் என்ற வந்தார். ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, முதல் நாள் ராத்திரிலாம் மழை வந்து சொன்னார், ஐயா ராத்திரிலாம் அந்த மழையிலே உட்காந்துருந்தார். ஐயா மழையிலே நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நனைஞ்சிக்கிட்டே இருந்தாங்களாம். ஒரு 10 ரூபா கொடுத்தா ஒரு 20 ரூபா செலவு பண்ணால் நான் கொடுப்பேன். அடுத்த 10 ரூபா தான் கொடுத்த 10 ரூபா தான் வேறு ஒன்றுமே இல்லை. நான் கொடுக்குற மாதிரி எனக்கு ஐடியா வரல. ரொம்ப நாள் கழித்து ஒரு நாள் பார்த்தேன், என்ன ஆச்சு ஒரு சர்ச்சின்னு. ஐயா ஆண்டவருக்கு தோத்திரம் கட்டி முடிச்சிட்டேன்னு. எப்படியான்னு இந்த பக்கத்தை போனார்.
தாம்பரத்துலேருந்து வந்தாங்களாம், சர்ச்சை பார்த்தாங்க, கெட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. யாங்க மனுஷன் கைவிடலாம், ஆண்டவர் என்ன பண்ணார்? கைவிட மாட்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், உன் துக்க நாட்கள் நீங்கி போச்சு. ஏன்னா விண்ணப்பத்தை கேட்கிற தகப்பன். அவரும் அவருடைய துணைவியார் ரொம்ப ஒரு தடவை 2 தான் பார்த்தேன்னா மறக்க முடியாத ஒரு சகோதரி. அந்த ஏழ்மை நிலைமையிலும் ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆண்டவர் அவங்களுக்கு விடுதலை கொடுத்தார். உண்மையாகவே அந்த குருவியாகிற ஜானையா ஒரு மறக்க முடியாத ஒரு சகோதரி. ஆனால் ஆண்டவர்கிட்ட உண்மையாக இருந்தால் அவர் உண்மையான ஒரு பிஷப்பை மாறிடுவார். உண்மையான பிஷப்னா என்னது? தலைமை குரு. தலைமை குருனா என்ன? தலைவர்னா 100 பேர் வேலை செய்கிறவங்களுக்கு தலைவர் இருப்பார்ல, அப்போ ஒரு கீழே 100 பாஸ்டர் இருக்கணும். ஆண்டவரால் என்ன பண்ண முடியும்? உருவாக்க முடியும். உண்மையாகவே வாழ்த்துகிறேன். ஆண்டவரை நோக்கி பார்க்குறப்போ ஆண்டவர் எப்போவுமே விடுதலை கொடுக்கிறவர். இன்றைக்கி கொடுக்கப்பட்ட அந்த நோட்டீஸில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, வாரன் உங்களை விடுதலையாக்கினால் நிச்சயமாகவே விடுதலையாகும். நேற்று முன்தினமும் அதே மெசேஜ் தான், அதே வேர்டு தான். ஆனால் இன்றைக்கி அதே வேர்டில் மெசேஜ் இருக்கோ இல்லையோ, ஆண்டவர் எப்போவுமே டெலிவரிங்ஸ் ஆனது. லார்ட் செட் டு ஃப்ரீ, யூ ஹவ் செட் ஃப்ரீ. அந்த கடவுள் உங்களுக்கு விடுதலை கொடுத்தால் நீங்கள் விடுதலையாகும். ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுக்கணும். ஆனால் அதை பற்றி சிந்திக்கிறப்போ ஆபிரகாம் சாஸ்திரியா ஒரு சிறந்த பாடல். கிறிஸ்தவத்தில் முதலாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர். 1750 அப்புறம் அந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவம் வந்த பொழுது, அந்த புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவில் சீகன் பால் 1709 ஜூலை 9 வரார். அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் மிஷினரி வரார். ஸ்காட்ஸ் மிஷினரி தான் ஊழியத்தை பெரிய லெவலில் செய்கிறார். 35 ஆண்டுகள். திருச்சியில் முதலாவது சர்ச்சு கட்டுறார். தஞ்சாவூரில் சர்ச்சு கட்டுறார். அப்துல் கலாம் படித்த ஸ்கூல் ராம்நாடில் கட்டுறார். முதல் ஞானஸ்தானம் திருநெல்வேலியில் குளோரிந்தாமாக இடம் கொடுக்குறார். ஸ்காட்ஸ் மிஷினரி திருமணம் பண்ணிக்கல, இந்தியாவுக்குள்ளே வந்தவர் திரும்பி போகல. ஸ்காட்ஸ் மிஷினரி, அந்த ஸ்காட்ஸ் மிஷினருடைய ஊழியம் தான் தஞ்சாவூர். எப்படின்னா, அங்கே ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருக்கிறாரு. ஆண்டுகிட்டு இருக்கிற ராஜாவுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குழந்தை பாக்கியம் இல்லைங்கிறதால இயேசு கிறிஸ்து பிறக்கிறப்போ அங்கே இருக்க அகஸ்துராக்கினால் 2 வயதுக்கு உட்பட்ட யூத ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். மோசே காலத்தில் எகிப்தில் யூத பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் நைல் நதியில் தூக்கி போடணும் 2 வயதுக்குள்ள, இல்லை பிறக்குவனே கொலை செஞ்சிடணும். இதே மாதிரி அந்த சர்பஞ்சி ராஜா காலத்தில் ஒரு குழந்தை இல்லை. அதனால் ஆண் பிள்ளையெல்லாம் கொலை பண்ண சொல்லிட்டா. 2 வயசுக்குள்ள எல்லா பிள்ளைகளையும், ஆண் பிள்ளைல டோட்டலாக ரோட்டில் கூட்டமே இல்லை, ஆளே நடமாட்டம் இல்லை, பிள்ளைகளை கொலை செஞ்சுருவாங்க. அப்போ ஸ்காட்ஸ் மிஷினரி அவர் 3 விதமான ஊழியம். ஒரு ஊழியம் மேல்நாட்டுக்காரங்களுக்கு கம்யூனியன் சர்வீஸ் நடத்துவார். 2வது ஊழியம் ஆட்சியாளர்களை கிழக்கிந்திய கம்பெனிக்கும் லோக்கல் மன்னர்களுக்கும் ஒரு பிரிட்ஜ், ஒரு தூதுவராக, இடைத்தூதுவராக செயல்பட்டார். 3வது காஸ்பல் ஒர்க். அதுதான் அவருக்கு சிறந்த பணி, காஸ்பல் ஒர்க். இந்த 2 பணியின் மூலம் காஸ்பல் ஒர்க்கு ரொம்ப சிறப்பாக செஞ்சார். அந்த காஸ்பல் ஒர்க்கில் அவர் அந்த தஞ்சாவூருக்கு இருக்கிற குழந்தைகள் இல்லை, அப்போ அங்கே இருக்க காவலர்கள் மட்டும் சுற்றுறாங்க. அவங்களை பார்த்து, என்னப்பா அவங்க ஊரில் கூட்டமே இல்லைங்கிறப்போ, ராஜாவுக்கு குழந்தை இல்லை, அதனால் எந்த குழந்தை ரோடில் இருந்தாலும் தலையை வெட்ட சொல்லிட்டாரு, அதனால் மக்கள் வெளியே வராதுங்க. அவருக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டு, அப்படி இந்த சிரபூஜி மன்னன்ட்ட போய் சொல்கிறாரு, ஒரு காஸ்பல் சொல்கிறார். கிழக்கிந்திய கம்பெனிக்கும் தஞ்சாவூர் சிரபூஜி மன்னனுக்கும் ஒரு தூதுவராக, இடைத்தூதுவராக வர்றாரு. வந்தவர் மன்னனை பார்த்து பேசுகிறார், உனக்கு குழந்தை இல்லைங்கிறதால மற்ற குழந்தையை நீ வெட்டுவதால் உனக்கு குழந்தை பிறகு. சங்கீதம் 127:1 கற்பத்திங்கனி கர்த்தரால் கிடைக்கும் ஆசீர்வாதம். ஏசாயா 66 மலடியை சந்தோஷமான பிள்ளைத்தாச்சிக்கும் ஆண்டவர் தான் குழந்தை தர முடியும். நீ அதை பண்ணாதன்னு சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணுற. ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார், அவருக்கு ஒரு குழந்தை கிடைக்கும். அப்போ அவர் கிறிஸ்தனா மாறிடுறார். அதன் மூலம் பண்டிதர் ஆபிரகாம்
பண்டிதர் ஆபிரகாம் வந்து அந்த தலைமை குரு, நல்ல பாடகர். அந்த குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும். அப்படி அந்த குடும்பம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுது ஒரு நாள் தரியு ராஜா மூலம் தானியேலுக்கு பிறந்த அதே பிரச்சனை எங்களுக்கு வந்துச்சு. ராஜா தவிர வேற யாரையும் வாழ்த்தி பாடக்கூடாது. பண்டிதர் ஆபிரகாம் ஐயா அவர்கள் இயேசுவை தவிர வேற யாரையும் வாழ்த்தி பாடுறதில்லை. அப்படி வாழ்த்தி பாடலாம், ராஜாவை வாழ்த்தி பாடலாம், தலை வெட்டப்படும், துண்டிக்கப்படும் ஆர்டர் வந்துருச்சு. அப்போ அவரோட மனைவியும் ஜெபம் பண்ணாங்களாம். வீட்டில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு அந்த பாட வேண்டிய நேரத்துக்கு போகிறப்போ இவர் எப்போவுமே பாடுற மாதிரி ஜீசஸுடைய பாட்டு பாடினாரா. எனக்கு த்ரோட்டு வரவே இல்லை. அந்த பாட்டு பாடணுன்னு அந்த ராஜா அப்படியே மயங்கிட்டானா. அந்த தண்டனை மாற்றப்பட்டுதான். ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி ஆண்டவர் சொல்றார், முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும். சங்கீதம் 119:1 சொல்லுது, வாசிமா. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் யாரு? பாக்கியவான்கள். கர்த்தருடைய வேதத்தின்படி நம்ம யாரு நடக்கிறோமோ அந்த வசனம், அந்த ஆண்டவர் நமக்கு எப்பவுமே பாக்கியவனாய் விடுதலை கொடுக்கும் ஆண்டவராய் காணப்படுகிறார். அவர் எப்பவுமே அந்த 6ஆம் வசனத்தை வாசிங்க. 119:6. வெட்கப்படுவதில்லை. எப்போ ஆண்டவருடைய கற்பனை கண்ணோக்கிறோமோ நம்ம என்ன பண்றதில்லை? வெட்கப்படுவதில்லை. ரோமர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் சொல்லுது. ரோமர் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லுது, ஆண்டவரை நோக்கி பாடுறப்ப நம்ம என்ன பண்றதில்லை? வெட்கப்படவே மாட்டோம். வெட்கப்படுறதில்லை. ஐயோ முடிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு காரியத்துக்காக செய்யும் ஆண்டவர். ஒருவேளை நம்ம ஆண்டவரை நோக்கி எப்பெல்லாம் பார்க்குறோமோ, அந்த தானியேலுக்கு விரோதமாய், தானியேலுக்கு கீழே தரியு ராஜா கீழே தானியேல், 120 கவர்னருக்கு மேலே 3 ஆட்சியாளர்கள். அந்த 3வரில் ஒருவர் தானியேல். சீஃப் செக்ரட்டரின்னு பேர் அவங்களுக்கு. நம்ம ஆட்சியில் சீஃப் செக்ரட்டரின்னு பேர். அவங்கள கவர்னர்ஸ் இருப்பாங்க. இந்த கவர்னருக்கு மேலே, இதுக்கு மேலே ராஜா. இதே தான் இந்திய அமைப்பு அரசு. பிரதமர் கீழே செக்ரட்டரி 3-4 பேர் இருப்பாங்க. அதுக்கு கீழே கவர்னர் ஸ்டேட், அதுக்கு கீழே ஸ்டேட் கவர்மெண்ட்டு. அப்போ இவருக்கு விரோதமாய் ஒரு நாள் தரியு ராஜா தான் வணங்கணும்னு வருது, கட்டளை வந்துடுச்சு. இல்லைன்னா சிங்கங்களில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்கிறாங்க. சிங்கங்களில் தூக்கி போட்டுருவாங்கன்னு சொல்கிறப்போ தரியு ராஜா கவலைப்படவே இல்லை. இந்த தானியேல் கவலைப்படவே இல்லை. பலகணியில் திறந்திருக்க, தானியேல் 6:10 சொல்லிங்கன்னா, தன் வாசல் பலகனி திறந்திருக்க ஆண்டவரை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறார். மேலே மொட்டை மாடியில் போய் எருசலேம் சர்ச் எங்கே இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி, எப்படி ஆபிரகாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறப்போ அவர் ஆயி கிழக்காகவும் பெத்தேல் மேற்காம் கூடாரம் போட்டு ஆபிரகாம் தொழுது கொண்டார். ஆதியாம் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில். அதே மாதிரி தானியேல் ஆண்டவரை நோக்கி தொழுது கொண்டிருக்கு. கவலைப்படவில்லை. சிங்கங்கள் கபில தூக்கி போட்டாங்க. யார் தூக்கி போட்டாங்க? அவன் செத்து போனான். ஆனால் தானியேலுக்கு ஒன்றுமே நடக்கலை. சிங்கம் அமைதியாக படுத்துருச்சு. தரியு ராஜா கேட்டார், தானியேலே, நீ ஆராதிக்கிற ஆண்டவர் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? அவர் சொல்கிறாரு, ஆமாம் ஆண்டவரே. அதுக்கு என்னென்னா, உமக்கு முன்னாடி நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ஐ எம் இன்னோசன்ட்ங்கிற, நான் என்கிட்ட எந்த தவறும் இல்லை. லஞ்சம் வாங்கியிருக்கேன்னு சொல்ல முடியாது, லேட்டாக வந்தேன்னு சொல்ல முடியாது, பொய் கணக்கு எழுதியிருக்கேன்னு சொல்ல முடியாது, கொடுத்த வேலையை செய்யாமல் இந்த சோம்பேறின்னு சொல்ல முடியாது. உங்களுடைய பவரை நான் எப்போவுமே துஷ்பிரயோகம் பண்ணதில்லை. எனக்கு என்ன கொடுக்கப்படுதோ அந்த வேலையை செஞ்சிருக்கேன். அதே நேரத்தில் இதன் தேவனுக்கு முன்பாக தான் நீதிகேடு செய்ததில்லைன்னு சொல்கிறேன். அந்த ஒரு வார்த்தை தான் அவருக்கு விடுதலை கொடுத்தது. நீங்கள் நானும் ஆண்டவரை நோக்கி எப்பெல்லாம் குற்றமற்ற மக்களாய், ஆண்டவற்றை எப்போ நம்ம குற்றமற்றவர்களாய் காணப்படுறோமோ அப்போ நமக்கு விடுதலை கொடுக்கும் ஆண்டவர். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ
தவறு செய்த மனிதனை அவர் ஏற்று விடுதலை கொடுக்கிறார். அதே நேரத்தில் நமக்கு தவறுன்னு நினைக்கிறப்போ அது ஆண்டோடைய சன்னிதானத்தில் ஒப்பு கொடுத்துட்டோன்னா ஆண்டவர் நமக்கு எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர், எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். அதான் எபேசியர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், எபேசியர் 5:5 சொல்லி, விபச்சாரனக்காரனாவது, அசுத்தானாவது, விக்கிரனக்காரது, பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியல. விபச்சாரக்காரன், அசுத்தக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிராராதனை. வாழ்விற்காக விக்கிராராதனை பண்ணாலும் சரி, பொருளாசை இருந்தாலும் சரி, அசுத்தமான வாழ்வு இருந்தாலும் சரி, விபச்சாரம் இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அப்படிப்பட்ட ஆண்டவர் அதான் சொன்னார், உமக்கு முன்பாக குற்றமற்றவன், தேவனுக்கு முன்பாக நீதியீடு செய்தில்லை. நீங்கள் நானும் ஆண்டவற்றை எப்படிப்பட்ட மக்களை காணப்படுகிறோம். ஆண்டவற்றை ஒப்பு கொடுத்து வர்றப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் ஆசீர்வதிக்கும் ஆண்டவர். இல்லை, நடந்த ஒரு சம்பவம், யானைகள் அதிகம் வாழ்ப்பாறையில் யானைகளை ஆராய்ச்சி பண்ணுவதற்கு ஒரு சகோதரி போகிறாங்க. யானையை பற்றி ஆராய்ச்சி பண்ணுவதற்கு யானை அந்த அம்மாவை தாக்கியிருக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாட்சர், நம்ம போலீஸ்ங்கிற மாதிரி எங்கள் வாட்சர் கூட போடுறாங்க. அவர் கூடயே இருக்கிறார். அந்த அம்மா யானையை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கு. யானையை பார்க்குது, காட்டுக்குள்ளே போய் பார்க்குது. ஒரு நாள் அந்த தனியாக நின்ற யானை ட்ரேஷூட் பண்ணிடுச்சு. கடந்த வாரத்தில் ஸ்ரீலங்கா போயிருக்கப்போ யானை ஒரு காட்டுக்குள்ளே யானையை பார்ப்பதற்காக போகிறோம். அந்த காட்டு ரொம்ப உள்ளதள்ளி போய் பார்த்தா யானைலாம் தெரிஞ்சுது, கூட்டம் கூட்டமாக இருந்தது. பக்கத்தில் இருக்கும், திடீர்னு யானை பக்கத்தில் பெரிய யானை, பெரிய யானை, ரொம்ப இளம் யானை, ரொம்ப பொண்ணு வந்து எங்களை பார்த்து திரும்பிட்டு. அதே மாதிரி அந்த யானையை அவங்கள ட்ரேஷூட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டு, அந்த அம்மாவும் அவர் குடுன்னு ஓடி வர்றாங்க. அவங்க கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே போய் உள்ளே போட்டுட்டாங்க. அது ஒரு ஷெட்டு. அந்த யானை நினச்ச அந்த ஷெட்டை அப்படி மிதிச்சா கீழே விழுந்துடும். அந்த வாட்சர் தான் காப்பாற்றணும் அந்த அம்மாவை. நடந்த சம்பவம் 10 வருஷங்களுக்கு முன்னால். அந்த வாட்சர் தான் காப்பாற்றணும். ஆனால் அந்த வாட்சர் யானை வந்த பயத்தில் கை காலெல்லாம் ஆடுதான், வேத்து வடிதான், தன்னாலே யூரின் போய்கிட்டு இருக்காங்க. அவர் அறியாமல் வருது. அந்த அம்மா அந்த யானை அந்த ஷெட்டை தள்ள போகுது. அந்த அம்மா முட்டி போட்டு 2 கைகளையும் வானத்துக்கு நேரே போட்டுட்டாங்களாம். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்போ வந்த யானை அப்படியே ரிவர்ஸ் போச்சான். யானை டக்குன்னு திரும்பாது, ரிவர்ஸ் வந்து தான் திரும்பும். அப்படியே ரிவர்ஸ் போய் திரும்பி போயிடுச்சான் காட்டுக்குள்ளே. ஒருவேளை உங்களுடைய பாதத்தின் தகப்பன் ஒரு காலம் கைவிடுறதில்லை. அவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு காலம் கைவிடுறதில்லை. நீங்களாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறதுக்காக. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, கோத்திரம் ஏசையா. ஆம் தகப்பனே, உன்னுடைய விண்ணப்பத்துக்காக எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு விடுதலை கொடுக்கிற தகப்பன் அல்லவா. ஒரு விசை கூட இறங்கியோங்கப்பா. குமாரன் விடுதலை கொடுத்தான். நிச்சயமாக விடுதலை பெறுவீர்கள் வார்த்தை முடியும். இந்த விடுதலைக்காக ஏங்கி நிற்கிறோம் தகப்பனே. மனமரங்கப்பா, மனமரங்க தகப்பனே. ஒரு விதமான ஸ்டோன் ப்ராப்ளம், ஸ்கேன் எடுத்தோம், டாக்டர் ஸ்டோனுன்னு சொல்கிறாங்கப்பா. எனக்கு எப்படிப்பட்ட அந்த விடுதலை கிடைக்குன்னு ஏக்கத்தோடு இருக்கிறேன். இறங்கி வாங்க தகப்பனே. அந்த கைகளை, காயப்பட்ட கரங்களை என் இடத்துல வைங்க. நான் விசுவாசத்தினால என் கரங்களை வைத்து இந்த இடத்துல ஜெபிக்கிறேன். அந்த ஸ்டோன் ப்ராப்ளத்தில் எனக்கு விடுதலை கொடுக்க போகிற தயவுக்காக நன்றி. குழந்தை பாக்கியங்க, திருமணமாகி பல 10 ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு. கணவருடைய அம்மா அப்பா வேறு கல்யாணம் பண்ண அவர் கேட்டணிக்கிறாங்க. ஆனால் கணவர் என் மேலே இருக்க பாசத்தினால ஒத்துக்கொள்ளப்பா. இறங்க தகப்பனே, ஏற்ற உற்பத்தி காலத்தில் எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து என் இல்வாழ்க்கை, கெட்டப்பட்ட இல்வாழ்க்கை ஒரு நல்ல வாழ்க்கையை நீ மாற்றி கொடுக்க போகிற தயவுக்காக நான் நன்றி. ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த அன்பு மகளுக்காக தகப்பனே. கற்பத்தின் கனி நிற்கிதுப்பா. ஆனால் 1 மாதம் 2 மாதத்தில்
அபார்ஷன் ஆகிடுதுப்பா, ஏதோ உடம்புல சொத்து குறைவு, நீர் கட்டிகள்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கண்ணீரான வாழ்விலும் எனக்கு விடுதலை கொடுங்க, விடுதலை கொடுங்க. வீடு கட்டப்படலை. இதோ குருவி அகர ஜானையாவை பற்றி சொன்னீங்க. என் வீடு கட்டப்படலை, ஏன் திருச்சபை கட்டப்படலை, ஏன் என் திருச்சபை கட்டப்படலை, நான் எந்த விதத்தில் என் குறைகள் இருக்குன்னு ஏக்கத்தோடு ஜெபிக்கிறேன், கண்ணீரோடு ஏக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த ஊழியருக்காகப்பா அந்த திருச்சபை கட்டப்பட, அந்த பகுதி மக்களுக்கு அந்த திருச்சபை மூலம் நீங்கள் ஆசீர்வாதம் கொடுக்க போகிறீங்க. மலிந்திருக்கு பட்டணமாய் அந்த சர்ச்சை உயர்த்த போகிறீங்க. மனமறிஞ்ச தகப்பன ஒரு விதமான கட்டிப்பா டியூமர் கழுத்து பகுதியில் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கு. என்ன கட்டியோ தெரியலப்பா, மாற்றி மாற்றி கட்டி வருதுப்பா. மனமறை எனக்கு விடுதலை கொடுங்க, என்னை ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதத்தை காண தகப்பனேன். உங்களுடைய இரக்கத்திற்காக, உங்களுடைய அன்பிற்காக, உங்களுடைய வழிநடத்திற்காக காத்து நிற்கிறேன் தகப்பனே. இந்த நோக்கத்தோடு உங்களை அழைச்சிட்டு வந்தீங்களோ, அழைத்த நோக்கங்கள் உண்டு தகப்பனே. அழைத்த நோக்கத்தை இங்கே நிறைவேற்றுங்கப்பா. கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி ஒரு விடுதலை கொடுங்க. உங்களுடைய பிரசனை எங்களோடு இருக்கட்டும். உங்களுடைய வழிநடத்தை எங்களோடு இருக்க. யாரெல்லாம் விசுவாசத்தோடு உங்களை நோக்கிப்பா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய், நீ விசுவாசித்தால் வெட்கப்படுவதில் என்று லூக்கால சொல்லியிருக்கீங்க தகப்பனே. அப்படி விசுவாசத்தோடு தன் பிரச்சனைகளை சொல்லி, தன்னுடைய வேதனைகளை சொல்லி, கண்ணீரான வாழ்வை சொல்லி ஜெபிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை, அநேக விடுதலை பற்றி சொன்னீங்கப்பா. எனக்கு ஒரு விடுதலை, என்னுடைய வாழ்வு கூட ஒரு சாட்சியாய் மாறணும்ப்பா, ஒரு விடுதலையாய் மாறணும் தகப்பனே. அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுப்பா. இதோ நாங்கள் விசுவாசத்தோடு 10-11 படி அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவனை வெட்கப்படுவதில்னு சொல்லியிருக்கீங்கப்பா. விசுவாசத்தோடு நாங்கள் ஜெபத்தில் சொல்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட மனமிறங்கப்பா, ஒரு விசை கூட மனமிறங்க. என்னை பிளஸ் பண்ணுங்க. உங்களுடைய பிரச்சனத்தை எனக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய வழிநடத்தில் எங்களுக்கு தாங்க தகப்பனே. உங்களுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க தகப்பனே. உண்மை நோக்கி பார்க்கிறேன் தகப்பனே. ஒரு விசை கூட இதோ அவனுக்கு விசுவாசமாய் தேவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதம் சொல்லுதுப்பா. வேதத்தில் எழுதியிருக்கு, நான் விசுவாசத்தோடு என் கற்பத்தில் கைகளை வைக்கிற முடியாத இடத்துல, வேதனையோடு துன்பங்களோடு இருக்கிற இடத்துல விசுவாசத்தோடு வைத்து ஜெபம் பண்ணுறேன். உண்மையாக ஒரு விடுதலை கொடுங்கப்பா. ஒரு பலவீனத்தின் மத்தியில் கூட அடியனை அழைச்சிட்டு வந்தீங்கப்பா. கண்ணீரான வாழ்வில் கூட என்னை அழைச்சிட்டு வந்தீங்க. முடியல, த்ரோட் ப்ராப்ளம், பல கஷ்டங்கள் வேதனைகள் இருந்தாலும் எப்படியாவது உங்களுடைய நாமத்தை அறிவிக்கிறப்போ எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த இடத்துல வந்திருக்கேன். அந்த விடுதலை எனக்கு தாங்க தகப்பனே. இந்த திருச்சபையை பற்றி நான் எல்லா இடங்களையும் சொல்வதற்கு எனக்கு ஒரு விடுதலை கொடுங்க. என் உடம்புல இருக்க அந்த தீராத பிரச்சனைகள், கண்ணீரான வாழ்வை நீங்கள் முழுமையாய் மாற்றி ஒரு விடுதலை கொடுங்க. ஒரு நம்பிக்கையோடு கடந்து வந்திருக்கிற, நம்பிக்கையோடு கடந்து வந்த ஒவ்வொரு ஊழியர்கள் வந்திருக்காங்க. ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. நீ தொடரப்ப நிச்சயமாகவே ஆசீர்வாதம். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல் கேட்டி